ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறாங்க. அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாசி பருப்பில் நல்லா வாசனை வரும்போது நம்மளுக்கு தெரியும்லங்க. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டு வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறாங்க. நான் கடையில் வாங்கின பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த பச்சரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு குக்கருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் ரெண்டுத்தையும் சேர்த்து குக்கரில் மாற்றிக்கலாங்க. மாற்றினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. இதில் 6 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. நான் அளந்து எடுத்து வச்சுருக்குறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் மூடி போட்டு விசில் வச்சுட்டு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நம்ம ஹை ஸ்பீடில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பொங்கல் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ பொங்கலுக்கு தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறாங்க. சீரகம் இடித்ததுக்கப்புறமா இடித்து வச்ச மிளகையும் கொஞ்சம் சேர்த்துருக்குறாங்க. சேர்ந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாவும் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இது கூடவே முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது கூடவே நான் மஞ்சள் போட்டிருக்கிறேன், ஆனால் அதை வீடியோ எடுக்கலைங்க. அதையும் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பை இந்த பொங்கலோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எல்லா இடத்துலையும் சமமாக படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ பொங்கல் நல்லா ரெடியாகவே இருக்குது. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.